இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் தாவேக அரசு நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறது. அனைத்து கட்சிகளுடைய ஆதரவோடு அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2021 திமுக அரசு இதற்கு எதிரான ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்கிறது. இந்த மசோதா ஏற்கனவே கொண்டு வந்திருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு இந்த நீட்டு தேர்வை எதிர்த்து கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானம் எந்த வகையில் பலனளிக்கக்கூடியதாக அமையும், இல்லைன்னா இதனுடைய பின்னணியில என்ன விஷயங்கள் இருக்கிறது, என்ன அரசியல் காரணங்கள் இருக்கிறது பார்ப்போம் காணொலியில். நீட் தேர்வு என்பது இந்தியாவில் மருத்துவ கனவுகளோட வரக்கூடிய மாணவர்களுடைய கழுத்துல மாட்டப்பட்டிருக்கக்கூடிய கருநாகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் எழக்கூடிய அச்சத்தினால் மட்டும் பல மாணவர்கள் தங்களுடைய இன்னுயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் இது இப்படி நடந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நீட்டை வைத்து மிகப்பெரிய முறைகேடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்னொன்று, இந்த நீட் மிகப்பெரிய ஒரு வியாபாரமாக இந்தியாவில் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. 70,000 கோடி ரூபாய் புழங்கக்கூடிய ஒரு தொழிலாக இந்த தொழில் மாறி இருக்கிறது. அது மட்டுமல்ல, வட மாநிலங்கள் குறிப்பாக ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், டெல்லி, மேற்கு வங்கம் இந்த மாதிரியான மாநிலங்களில் இந்த நீட் கோச்சிங் சென்டர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோழி பண்ணைகள், பிராய்லர் கோழி பண்ணைகள் போல பரவி இருக்கிறது. மாணவர்கள் தங்கி இருந்து ஆண்டு கணக்காக படிக்கக்கூடிய இடங்களாக அவைகள் மாறி இருக்கின்றன. பெரும் நிறுவனங்கள் இந்த கோச்சிங் சென்டர்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இன்னும் இதில் இருக்கக்கூடிய ஒரு அவலம் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பிலிருந்தே கையில் பணம் வைத்திருப்பவர்கள், நடுத்தரமாக இருக்கிறவர்கள் தாங்கள் சேமித்து அன்றாடம் பெருக்கி இருக்கக்கூடிய இந்த பணம் மொத்தத்தையும் இந்த நீட் சென்டர்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. தங்களுடைய குழந்தைகளை இந்த நீட் பயிற்சிக்காக சிறு வயதிலே அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். 5லேருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த நீட் பயிற்சிக்காக மட்டும் அவர்கள் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிற கணக்கு வழக்குகள் சொல்லுகிறது. இது நிச்சயமாக இங்கு இருக்கப்பட்ட சாதாரணப்பட்ட மக்களை இந்த மருத்துவ கனவிலிருந்து அப்புறப்படுத்துறதுக்கான ஒரு நடவடிக்கை. இதெல்லாம் அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. இங்க இருக்கக்கூடிய பழங்குடிகள், ஏழை எளிய மாணவர்கள், தலித்துகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கனவை நினைச்சே பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு இது தள்ளி இருக்கிறது. அப்போ இதற்கு முன்னால நல்லா படிக்கக்கூடிய சாதாரண மாணவர்கள் அரசு பள்ளிகளில் படிச்சு கொண்டு வரவங்க நல்ல மதிப்பெண் எடுக்கும் போது அவர்களுக்கு எளிதாக மருத்துவ படிப்பில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது, சூழல் இருந்தது. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள குறைந்தபட்ச நபர்களாவது இலவச மருத்துவத்தை செய்யக்கூடியவர்களாக, இன்னும் குறைவான பணம் வாங்கி கொண்டு தங்களுடைய மருத்துவ சேவையை நிறைவேற்றக்கூடியவர்களாக கிராமங்களுக்கு போய் இந்த மருத்துவத்தை மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவில் ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய பல மருத்துவர்களை நமக்கு தெரியும். கடந்த காலத்தில் மிகப்பெரிய சாட்சிகள் நம்முடைய மாநிலத்திலே இருக்கிறது. அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பணம் செலவு பண்ணி கோச்சிங் சென்டருக்கு போய் படித்து அதன் மூலமாகத்தான் மருத்துவ படிப்புக்குள்ளால நுழையக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னு சொன்னா நாளைக்கு இந்த மருத்துவத்துறையே பெரும் பணம் கொளிக்கக்கூடிய, அதாவது நமக்கு ஒரு 10 நாளைக்கு ஒரு காய்ச்சல் வந்தால் கூட லட்சக்கணக்கில் ரூபாய் செலவழிக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த மருத்துவத்துறை மாறிப்போகும். என்னன்னா இப்போவே படிக்கும்போது அவர்கள் பணத்தை கொட்டி படிச்சுட்டு இருக்கிறதுனால இந்த நீட்ஸ் கோச்சிங்கு மட்டும் ஒரு 10 லட்சம் ரூபா செலவு பண்ணுறாங்க. இங்கே இது தாண்டி அவர்கள் கல்லூரிக்கு போகும்போது அங்கே 30 லட்சத்துலேருந்து 50 லட்சம் ரூபா வரைக்கும் செலவு பண்ணி தான் அவங்க சீட் எடுக்கிறாங்க. அப்போது இந்த பணத்தை எல்லாம் நம்ம மாதிரியான சாதாரணப்பட்டவங்கள்ட்ட நோயாளிகள்ட்ட தான் பிடுங்கி எடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் இங்க உருவாக்குவதற்கு மத்திய அரசாங்கம் நினைத்திருக்கிறது. அதைத்தான் இப்போது சாதித்துக் கொண்டிருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நீட் தேர்வுடைய அவலம், ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்லுச்சு, இந்த நீட்டை கொண்டு வரும்போது தகுதியான மாணவர்களை இந்த மருத்துவத்துறைக்குள்ளால கொண்டு வரணும், அதற்காகத்தான் இந்த நீட்டை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதற்கு பார்த்தீங்கன்னு சொன்னால்
நீட்டு எக்ஸாம் எழுதி வரக்கூடிய மாணவர்கள் இந்த முறை பிஜி நீட் நுழைவுத் தேர்வில் 800 மதிப்பெண் அதனுடைய அளவுகோல். அந்த 800 மதிப்பெண்ணில் 1 மதிப்பெண் எடுத்த ஒரு நபர் மாணவி வந்து இந்த நீட்டில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டாக்டர் ஷீட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. இதில் ஸ்டாண்டர்டான இத்தனை மதிப்பெண் எடுத்தால் தான் நீங்கள் தேர்வு அப்படிங்கிறது கிடையாது. எத்தனை பேர் அதிகமான மதிப்பெண் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து இது குறைஞ்சிட்டே வரும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய நிலைமை. அப்போது இந்த நீட்டு பரீட்சைங்கிறதே ஒரு ஸ்டாண்டர்ட் கிடையாது. இது ஒரு ஏமாற்று வேலை அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக வந்து இருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல கிராமப்புற மாணவர்கள், தலித்துகள், பழங்குடி மக்கள் இவர்களுடைய மருத்துவ கனவை சிதைக்கக்கூடிய அளவில் தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்கு. சரி, இதை எதிர்க்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிமுக வந்து எதிர்த்தது. அதிமுக 2017 பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 வருடம் எங்களுக்கு வந்து சலுகை தரணும், அடுத்த வருடத்திலேருந்து நாங்கள் வந்து நீட்டை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வச்சு அதன் மூலமாக வந்து அவர்கள் 1 வருடம் மட்டும் நமக்கு இந்த சலுகையை தந்தாங்க. அதற்கு பிறகு தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நீட்டில் நம்மளும் அங்கத்தினராக இருந்து கொண்டிருக்கிறோம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் இதை கடுமையாக எதிர்த்திருந்தாங்க. அதை நம்ம வந்து பார்த்தோம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியிலே வந்து இந்த நீட்டை எதிர்த்து ஒரு மசோதா வந்து நிறைவேற்றினாங்க. 2017 ஒரு மசோதா நிறைவேற்றி அது வந்து கவர்னருக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் அந்த மசோதா கிடப்பில் போடப்பட்டு மறுபடியும் வந்து அரசுக்கே வந்து திருப்பி அனுப்பப்பட்டது. இது எப்போ தெரியுதுன்னு சொன்னால் திமுக ஆட்சிக்கு வரும்போது தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறதே வந்து தெரியுது. மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் 2021 திமுக அரசு வந்து ஏகே ராஜன் கமிட்டி, ஓய்வு பெற்ற நீதிபதி ஏகே ராஜன் அவர்களுடைய தலைமையில் வந்து ஒரு கமிட்டியை வந்து நிறுவுறாங்க. அந்த கமிட்டி அக்குவேறு ஆணிவேராக நுட்பமாக இந்த நீட்டு தேர்வு வந்த பிறகு இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவுகள் என்னென்ன, பாதிப்புகள் என்னென்ன, இதற்கு முன்னால் வந்து கிராமப்புற மாணவர்கள் வந்து எத்தனை சதவீதம் வந்து இந்த மருத்துவ படிப்புகளுக்கு தேர்வாகி கொண்டிருந்தார்கள், இப்போது என்ன சிக்கல்கள் அதில் ஏற்பட்டிருக்கிறது, இது ஏற்படுத்தக்கூடிய சமூக விளைவுகள் என்ன, சிக்கல்கள் என்ன, இதன் மூலமாக எத்தனை மாணவர்கள் தங்களுடைய உயிர்களை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் அப்படிங்கிற அக்குவேறு ஆணிவேராக ஒரு டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி அதன் மூலமாக தமிழக சட்டமன்றத்தில் ஒரு மசோதாவை வந்து நிறைவேற்றுறாங்க. இந்த நீட்டை வந்து ரத்து செய்ய வேண்டும், இல்லைன்னா தமிழகத்திற்கு இதிலிருந்து விலக்கு தரணும் அப்படிங்கிறத முன்வைத்து இந்த மசோதாவை நிறைவேற்றுறாங்க. அன்னைக்கு இருந்த ஆளுநர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து திருப்பி அனுப்பிடுறாரு. ஆளுநர் RN ரவி திருப்பி அனுப்பிடுறாரு. திருப்பி அனுப்பின பிறகு இவங்க அதில் சில திருத்தங்களை பண்ணி மறுபடியும் அனுப்புகிறாங்க. மறுபடியும் அனுப்பின பிறகு வேற வழி இல்லாமல் குடியரசுத் தலைவருக்கு இவர் அனுப்பி விடுறாரு. அந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல மசோதாக்களை வந்து கிடப்பில் போட்டார் கவர்னரு. நான் வந்து அதை கிடப்பில் போட்டாச்சுன்னா அது வந்து குப்பை தொட்டிக்கு போனதாக அர்த்தம், அதை திரும்பி பார்க்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறத வந்து பொதுவெளியிலேயே வந்து கவர்னர் அவர்கள் பேசினார். மிகப்பெரிய சர்ச்சையாச்சு, பிரச்சனையாச்சு, நீதிமன்றம் போச்சு தமிழக அரசு. அதன் மூலமாக தமிழக அரசாங்கத்திற்கு ஒரு வெற்றி கிடைத்தது. அதற்கு பிறகுதான் இந்த மசோதாக்கள் எல்லாம் குடியரசுத் தலைவருக்கு போச்சு. குடியரசுத் தலைவருக்கு போன பிறகு அது குடியரசுத் தலைவர் வந்து கிடப்பில் போட்டிருக்கிறார். அதாவது நீதிமன்றம் ஒரு கால அளவை நிர்ணயித்தது. அதற்கு பிறகு குடியரசுத் தலைவர் இதில் வந்து ஒரு வழக்கு தொடுத்து மறுபடியும் வந்து இந்த கால அளவு நிர்ணயிக்க முடியாது அப்படிங்கிறத வந்து நீதிமன்றம் வந்து அறிவித்தது. இப்படி ஒரு சிக்கல்கள் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. சரி, இன்னைக்கு வந்து தாவேக அரசாங்கம் இந்த நீட்டை எதிர்த்து ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வந்திருக்கிறது. இந்த தீர்மானத்தினால என்ன பிரயோஜனம், இந்த தீர்மானத்தை வச்சு என்ன செய்வாங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக வந்து இருக்கிறது. இந்த தீர்மானத்தை யாருக்கு அனுப்புவாங்க, யாருக்கும் அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு மசோதாவாக சட்டமாக நிறைவேற்றினா சரி. ஆனால் இது சட்டமாக நிறைவேற்றல, ஒரு தீர்மானம் மட்டும் நிறைவேற்றிருக்கிறாங்க. சரி, தமிழகம் வந்து இதில் ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு செய்தியாக, அவ்வளோதான். மற்றபடி இதனுடைய அடுத்த கட்டம் எப்படி போகும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதில். அப்போது இதை வச்சுட்டு எதுவுமே செய்ய முடியாது. சரி, இன்னொன்று, தாவேக அரசு இந்த தீர்மானத்தை வச்சு எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் இந்த தீர்மானம் கொண்டு வர வேண்டிய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. சரி,
இந்தியா முழுவதும் இந்த நீட் முறைகேடுகளை எதிர்த்து போராட்டம் நடந்தது, ஜந்தர் மந்தரில் நடந்தது. நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் பெரும் போராட்டங்கள் கிளர்ந்தெழுந்தது. தமிழகத்திலே மாணவர்கள் போராடினாங்க. மற்ற மாநிலங்களில் இல்லாத அளவிற்கு குறைவான அளவில் இருந்தாலும் இங்கே ஒரு போராட்டம் நடந்தது. ஆனால் ஒன்றிய அரசாங்கம் எப்படி ஜந்தர் மந்தரில் மாணவர்களை ஒடுக்கியதோ அதை போல தமிழகத்திலையும் தாவேக அரசு காவல்துறையை வைத்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியது, அவர்கள் மீது வழக்கு தொடுத்தது, இப்படியெல்லாம் ஒரு நிலைப்பாடை தாவேக அரசு எடுத்தது. சரி, நீங்க நீட்டை எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொன்னா இங்க போராடக்கூடிய மாணவர்களை அனுமதிச்சிருக்க வேண்டியது தானே. கடந்த திமுக ஆட்சிகள் எல்லாம் இங்க ஆளக்கூடிய அரசாங்கமே போராட்டங்களில் ஈடுபட்டது. இன்னைக்கு நீங்க போராடல, மாணவர்கள் போராடுறாங்க. அதை தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் இந்த காவலர்களுக்கு நேம் பேட்ஜே இல்லாம அந்த காவலர்கள் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க. அப்போ ஒரு பக்கம் நீட்டை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா போராடக்கூடிய மாணவர்களை ஒடுக்குவது. இந்த நிலைப்பாடை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நீட் விஷயத்துல மருத்துவ படிப்பு மட்டும்தான் இங்க இருக்கிறதா, வேற படிப்பு இல்லையா? மருத்துவ படிப்பு மட்டுமே நம்ம படிக்கணும்னு சொல்லி ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இன்றைய முதல்வரான திரு விஜய் அவர்கள் அவருடைய கட்சி கூட்டத்திலேயே பேசியிருக்கிறார், மக்கள் முன்னாலே பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த கட்சியில் இருக்கக்கூடிய பலரும் இதை ஒரு வாய்ப்பாடாக எடுத்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இது என்ன நிலைப்பாடு அப்படிங்கிறது தெரியல. இப்போ அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் பேசும்போது மருத்துவ படிப்பு மட்டும்தான் உண்டா அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் என்ன பேசினாரோ அதை ரிப்பீட் பண்றாரு. மாணவர்கள் சந்திப்பில் ஒரு விஷயத்தை பேசிக்கொண்டிருக்கும் போது அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு முறை நீட்டு தேர்வு எழுதி தேர்வாகாமல் வந்த ஒரு பெண் என்கிட்ட கேட்காங்க, ஒரு மாணவி என்கிட்ட ஆலோசனை கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், வேறு பல படிப்புகளும் இருக்கு, நீட்டை மட்டும் நம்ம ஏன் பிடிச்சிட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆலோசனை சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்றார். இது மட்டுமல்ல, நமக்கு ஆசாரி வேலை இருக்குது, எலக்ட்ரீஷியன் வேலை இருக்குது, இந்த மாதிரியான ஸ்டைலில் அவர் பேசினார். நமக்கு இதற்கு எதிராக நம்மளால் கேள்வி கேட்க முடியும். நீங்கள் ஏன் அமைச்சரானீங்க, நீங்கள் ஏன் உயர் பதவிகளில் போகணுன்னு சொல்லி, அரசாங்க பதவிகளில் போகணுன்னு சொல்லி பரீட்சை எழுதி அந்த தேர்வுகளுக்கு பாஸ் ஆகி போனீங்க? நமக்கு அருண்ராஜ் அவர்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி தான், நீங்கள் ஏன் ஐஆர்எஸ் இதுக்கு போனீங்க பரீட்சை எழுதி? எவ்வளோ வேலைகள் இருக்கும்போது, அப்போது மாணவர்களுக்கென்று ஒரு கனவு இருக்கிறது, மருத்துவர் ஆகணுங்கிறது அவர்களுடைய கனவாக இருந்தால் அதை தடுத்து நிறுத்துறதுக்கு இங்கே யாருக்கும் உரிமை இல்லை. ஆனால் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை தான் இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை எதிர்க்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய தாவேகா, நாங்கள் நீட்டை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்களுடைய அரசாங்கம், இல்லைனா விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சி இதில் எந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்தது அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி. அனிதா அவர்கள் இருந்தபோது அந்த வீட்டில் போய் அவர்களுடைய பெற்றோர்களை சகோதரிகளை பார்த்த அன்றைய நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அதற்கு பிறகு எந்த மாதிரியான வேலைகளை செஞ்சார், எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டார்? இந்த நீட் முறைகேடுகளுக்கு எதிரான போராட்டம் நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டிருந்த போது தாவேகா சார்பில் ஒன்றிய அரசாங்கத்தை கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிட்டதுண்டா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதை கண்டித்து பேசியதுண்டா? அப்படி பல்வேறு கேள்விகள் நமக்கு இருக்கிறது. அப்போ இதுல இருந்து நமக்கு தெரிகிறது என்னன்னு சொன்னா, தமிழக மக்களுடைய எண்ணங்கள்ல ஒரு மாற்று விஷயத்தை உருவாக்குறதுக்கு, இல்லைன்னா நாங்களும் நீட்டை எதுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு, ரீல்ஸ் போடுறதுக்காக மட்டும்தான் இந்த தீர்மானத்தை தமிழக சட்டமன்றத்தில் தாவேக அரசு கொண்டு வந்திருக்கிறது. இதை தாண்டி வேற எந்த விதமான நோக்கமும் தமிழக அரசிற்கு, தாவேக அரசாங்கத்திற்கு இல்லை அப்படிங்கிறது தான் முடிவான உண்மை. இதை தாண்டி வேற எந்த விஷயம் கிடையாது. இதற்காக மட்டும்தான் இவங்க இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இல்லைன்னா இதை பற்றி பொது வழியில் பேசுறதுக்கோ, பொது வழியில் ஒரு விவாதத்தை ஏற்படுத்துறதுக்கோ, ஒன்றிய அரசை இந்த விஷயத்தில் கண்டிப்பதற்கோ, தமிழக மக்கள் இவ்வளவு எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிறது மனசில் வச்சு இதற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கோ தாவேகா தயாராக இல்லை, முதலமைச்சர் விஜய் அவர்கள் தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது. பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் என்னென்ன நடக்கிறது அப்படிங்கிறத. இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.